சினிமா உலகத்தில் யாரையாவது காதலிச்சிங்களா? இல்லை எந்த கதாநாயகியாவது ஜாடமாடையாக உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். அந்த பெண்களே இப்போ கல்யாணமே குழந்தை குட்டி பற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரி, ஓகே. சின்ன வயசில் நீங்கள் முதல்ல பார்த்த படம் ஞாபகம் இருக்குங்க? கண்டிப்பாக நான் முதல்ல பார்த்து சந்திரலேகா படம் பார்த்தேன். ஆட்டுக்கார ஆளுநர். ஐயோ ஏயா, ஐயோ நல்ல படம் சொல்லக்கூடாது ஐயா, இப்படி ஒரு டேமேஜ் பண்ணுவியா நீ? இப்போ இத்தனை வருஷம் ஆகி போய் சிந்து பயிர் பண்ணியிருக்கேன், இனிய சுதந்திரம் படம் பண்ணியிருக்கேன், ரோசா பொருட்காய் பண்ணியிருக்கேன், கிராமத்துக்கு போனேன். அண்ணே உங்கள் ஆட்டுக்காரன் படம் பார்த்துக்கணும், அட பாவிக்கிட்ட வேறு படமே கிடைக்கல அப்படிமா. இந்த மனுஷனும் அதையே சொல்ல நான் என்ன பண்ணுறது? எப்படி அந்த படத்துக்கு பேர் தெரியுமா? சின்ன தேவர். ஆட்டுக்காரன் படத்தை யார் நடிக்கிறாங்க? ஆடு நடிக்குது, அப்புறம் அலமேலு ஸ்ரீபிரியா நடிக்கிறான், அப்புறம் சிவகுமாரும் நடிக்கிறான். பார்த்தீங்களா? அப்படி சொல்லப்பட்ட படம் நம்ப மாட்டேங்க. சின்னத்தேவர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வைத்து 16 படம் சரித்திரம் படைச்சது. எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு தனி மனிதன் 16 படம் எடுத்தது சின்னத்தேவர் தான். 16 படமும் 100 days தான் போச்சு. ஆனால் இந்த ஆட்டுக்காரன் வந்து சில்வர் ஜூபிலி போச்சு, சில்வர் ஜூபிலி. அந்த படத்தை தான் என் மகன் பார்த்துக்கான், கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கேள்வி, சினிமா துறையில் நுழையலாம்ங்கிற எண்ணத்தை எந்த படம் பார்த்துக்க தோணுச்சு? காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறபோது அந்த தேவதாஸ் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன படம் தேவதாஸ்? அதுதான் மறுக்கவே முடியாது. நாகேஸ்வரராவ் வந்து எனக்கு கடைசி நடிக்கும்போது ஒரு மாதம் சாப்பிடாம தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சான். அந்த மாதிரி நடித்த படம் தேவதாஸ். படத்தை பற்றி அது 25வது ஆண்டு நினைக்கிறேன். நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நாகேஸ்வரராவ் மேடை ஏறி, நீங்கள் வந்து நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, தேவதாசை மறந்துருக்க மாட்டேங்க சொல்கிறேன். அப்படி சரித்திரம் படைச்ச படம். பராசக்தி எப்படி நம்ம சிவாஜி சொல்கிறோம், அந்த மாதிரி தேவதாஸ் படம் நாகேஸ்வரராவ் லைஃப்பில் மறக்கவே முடியாத சோகப்படம். பேசிக்கலி இந்த ஆள் சோகப்படம் எடுக்கிற ஆள் தான், அதனால் அந்த படம் பிடிச்ச ஆச்சரியம் இல்லை. அற்புதமான ஒரு படம் தேவதாஸ் படம். பாலுமேந்திரா படங்களில் உங்களை முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண படம் எது? வீடு. பாலுமேந்திரா சார்கிட்ட நீங்கள் எத்தனை படங்களில் ஒர்க் பண்ணீங்க? என்னென்ன படங்களை வேறு பார்த்தீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்? வீடில் செட் அசிஸ்டன்ட், சந்தியாராகம்ன்ற ஒரு படத்தில் அப்ரண்டிஸ். ஆமாம். அதான் தெலுங்கு படம் சக்கரவியூகத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு தானுசார் ப்ரொடியூஸ் பண்ண வண்ண வண்ண பூக்கள் ஒரு மறுபடியும் டைரக்ட் பண்ண சேது படத்தில் நீங்கள் படம் எடுக்க போகிறேன்னு தெரியும், அவர் வியூ பாயிண்ட்டை கொடுத்தா தெரியும். அதுக்கு முன்னாடி போய் சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த சேது கதையை பாலுமாரி சொன்னீங்களா? சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் கேட்க தயாராக இல்லை. சொல்லணும்னு தோணலையா? இல்லை, நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது வந்து அவர் கேட்க தயாராக இல்லை. அது எப்படி இவ்வளோ குரூரமாக சிந்திக்கிறேன்னு கேட்பார். நீயே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவ, பெற்றுருவ, அதை உனக்கு வசதிப்படும் போது உன்னோட வெற்றிக்காக அந்த கதாபாத்திரத்தை கொண்டுருவியா அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவாக பேசுவார். ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு கிடையாது, அதனால் அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்றனால சொல்லலை. நீங்கள் கூட நாள் தப்பா எல்லா கேரக்டருமே சாவடிக்கிறது சர்வசாதாரணம். யாராவது சொன்னாங்க மேக்கப்னா, மேக்கப் போடுறதுங்கிறது பர்சனாலிட்டி ஏற்றுறதுக்காக தான் மேக்கப் போடுவாங்க. மேக்கப் போடுறதே இருக்கிற உருவத்தை க்ரூபி ஆக்கிறதுக்காக தான் இந்த நிமிஷம் மேக்கப் போடுவாங்க.